ஹலோ ஆர்மி அன்னியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னிலேருந்து நான் வந்து பிடிஎஸ் எஃப்எஃப் போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. உங்களோட நேம் வந்து வயன். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து என்ன வச்சுக்கலாம், கிமின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் வந்து கிமி. நீங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு நிமிஷம் கூட உங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் 2 பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் ஸ்கூலில் போய் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாலுமே உங்களுக்கு எப்படா வீக்கெண்ட் வராதுன்னு தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா ஓகே, அதை நம்ம கதைக்குள்ளே போகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமாடா? ஓகே, இன்றைக்கி உங்களோட வீக்கெண்ட். நீங்கள் வந்து கிமியோட வீட்டில் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே டேபிளில் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்கடா. அப்போது உங்களுக்கு வந்து ஏதோ தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. நீங்கள் வந்து வாசலையே எட்டி எட்டி பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு அந்த மாதிரியே இருக்கீங்க. கிம்மி வந்து ரொம்ப சின்சியராக படிச்சுட்டே இருக்காங்க. அவங்க உங்களை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஷி வாஸ் ரியலி ஸ்டடிங் வெரி ஹார்ட். நீங்கள் வந்து வாசலையே தாண்டா பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் ஐஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, உங்கள் மனசையுமே தான். ஸோ அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணலாமேன்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிமிக்கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹே கிமி, எனக்கு இந்த சம் புரியவே மாட்டேங்குதுடி. எப்படி பார்த்தாலுமே எதுவுமே மண்டையில் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிமிக்கிட்ட சொல்கிறீங்க. கிமி உங்களை நிமிர்ந்து கூட பார்க்காம, ஆமாண்டி எனக்குமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவங்களோட புக்கை பார்த்து ஏதோ சம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்போ தான் வாசலில் திரும்பி பார்க்குறப்போ ஒரு பர்சன் ஷர்ட் இல்லாமல் அப்படியே நடந்து வராரு ஷார்ட்ஸோட. நீங்கள் அவரை அப்படியே வாயை பிளந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறத வந்து கிமியுமே நோட் பண்ணிடுறா. கிமியுமே நோட் பண்ணிவிட்டு, ஹே வயன் என்னடி பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா படிச்சுட்டு தானே இருக்கேன். நீ படிச்சுட்ருக்க? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிமி உங்களை பார்த்து சிரிக்கிறா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ரொம்ப ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. வந்துட்டுருக்க பர்சன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஹே கிமி, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது, என்னோடய கபோர்ட்லேருந்து நீ எதுவும் எடுக்காத, என்னோடய எல்லோ டிஷர்ட் எங்கடி இப்படின்னு சொல்லிட்டு கிமிக்கிட்ட கேட்குறாரு. கிமி வந்து, எனக்கு எதுவும் தெரியாதுடா, என்ன காணாமல் போனாலும் உனக்கு என்கிட்ட தான் வந்து கேட்கணுமா, போய் அம்மா கிட்ட கேள்றா போடா லூஸு அப்படின்னு சொல்லி அவனை வந்து திட்டிடுறாங்க. அந்த பர்சன் வந்து கிமியை முறைச்சிட்டு உங்களையும் ஒரு கண்ணால் ஒரு சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. உங்களுக்கோ வயிற்றுல எல்லாம் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த பார்த்துட்டு போகிற பர்சன் வேறு யாரும் இல்லைடா, நம்மளோட ஜங்குக் தான். ஸோ அவன் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கார்டன் கிட்டே போகிறான். உங்களுக்கு மனசே இல்லை அவனை ஷர்ட் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்ததுலேருந்து உங்களுக்குள்ள ஏதேதோ தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஐயோ ஜங்கு கொல்றியேடா என்ன, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற இப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே உங்களை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிமியுமே கொஞ்சம் நேரம் கழித்து உங்ககிட்ட வந்து, ஹே வயன் எவ்வளோ நேரம் தாண்டி படிச்சுட்ருக்குறது, போய் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ கிச்சனில் போனதுக்கப்புறமா கிமி வந்து உங்களுக்காக ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து கிச்சனில் இருக்க விண்டோ வழியாக வெளியே இருக்க பர்சனை தான் எட்டி எட்டி அப்படியே பார்த்து உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. அவரை பார்க்க உங்களுக்கு எல்லாம் வந்து அப்படி ப்ளஷ் ஆகுறீங்க நீங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே கிமி நோட் பண்ணிவிட்டு, ஹே வயன், நானும் ரொம்ப நாளாகவே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன எங்கள் அண்ணாவை சைட் அடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களுக்கும் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்போது கிமி வந்து சொல்கிறாங்க, ஹே பதறாதடி, நானும் கொஞ்ச நாளாகவே எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீயாவே வந்து என்கிட்ட சொல்லுவேன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற.
அதனால தான் நான் கேட்டுட்டேன். சரி சொல்லு என்ன? எங்கள் அண்ணனை சைட் அடிக்கிறியா என்ன அப்படின்னு. அந்த ஹேய் சும்மா இருடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி சொல்லி நீங்கள் ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறீங்க. பட் பச்சையாக நீங்கள் மாட்டிட்டீங்க. உங்களால் என்ன சொல்கிறதுனே தெரியல. கிமி சிரிச்சுக்கிட்டே, ஹே வயன் இங்கே பாருடி, நீ எனக்கு அண்ணியை வந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்டி. என்ன எங்கள் அண்ணா கிட்ட போய் பேசட்டுமா? சொல்லு, நானே போய் பேசுகிறேன். ஹே ஹே ஹே, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதடி. நான் சும்மா ஏதோ நல்லா இருக்கானேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். அடைச்சி சாணியனே நடிக்காத. அதான் பச்சையாக மாட்டிக்கிட்டேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன சொல்லு. என்ன நான் எங்கள் அண்ணன்கிட்ட பேசட்டுமா? ஏய் அதெல்லாம் வேணாண்டி, இப்போதைக்கு சும்மா பார்த்துட்டே இருந்தாலே போதும்னு தான் தோணுது. பார்ப்போம். இப்படி நீங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு வந்து கிச்சனில் சடனாக என்டர் ஆகுறான். கிம்மி இவங்க 2 பேரையும் தனியாக விடுறதுக்காக, ஏய் வயன் நான் ஏதோ ஃபோன் வர மாதிரி இருக்குது, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ஜூஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அங்கே விட்டுட்டு போகிறாங்க. உங்களுக்கோ கை காலெல்லாம் விட 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 விடன்னு ஆடுது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக்கு வந்து உங்களையே தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கோ ஐயோ இவன் ஏன்டா என்ன நம்மளை இப்படி பார்க்குறான், ஒருவேளை நம்ம சைட் அடித்தது ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை பார்க்குறதையே அவாய்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி வியர்டு அவங்கள பார்த்து முறைச்சிட்டே தண்ணி எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்பாடா போயிட்டான்ப்பா அந்த மாதிரி உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட போய், ஹே லூஸு எதுக்குடி என்ன அங்கே தனியாக விட்டுட்டு வந்த? ஹே வயன் நீ என் அண்ணன் கூட பேசுகிறதுக்காக தானே நான் உன்னை தனியாக விட்டுட்டு வந்தேன், ஏன் நீ பேசலை அவன்கிட்ட? ஏய் அவன் என்னை பார்த்து முறைக்கிறான்டி, எப்படிடி நான் அவன்கிட்ட போய் பேசுறது? லூஸு, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ண உன்னை கொன்னுடுவேன் எருமை மாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கிம்மியை ரொம்ப திட்டுறீங்க. அவங்களும் அடி பாவி, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எனக்கு இதுவும் தேவை தான், இதுக்கு மேலேயும் தேவை தான், போடி இவளை அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறமா எப்பவும் மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க, கிம்மியோட நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இப்படியே தான் நாட்கள் போயிட்டுருக்குடா. ஸோ நாளைக்கு வீக்கெண்ட், முந்தின நாள் வந்து நீங்கள் பெட்டில் படுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் புரண்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபோனை வச்சு பார்த்துட்டு. நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பட்டனில் உங்களோட கை வந்து ஜங்குக்கோட நேமை வந்து டைப் பண்ணுது. நீங்கள் வந்து அப்படியே அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அவரோட ஃபோட்டோஸே அதில் இல்லை, மோஸ்ட்லி வந்து நேச்சுரல் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஐ மீன் ட்ரீஸ், வாட்டர்ஸ், பிளேசஸ் அந்த மாதிரி தான் அவர் வந்து மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வயசு பசங்க எல்லாம் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதில் போயிட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே, வெரி குட் டேஸ்ட் ஜங்குக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறீங்க. அதுதான் நீங்கள் ஜங்குக்கோட போஸ்ட்டில் பண்ணுற ஃபர்ஸ்ட் கமெண்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவரோட போஸ்ட்டுக்கு எதுவுமே கமெண்ட் ஒன்றும் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு நீங்களே ஃபோனை பார்த்து சொல்லி சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷையாகவும் இருக்குது. ஓகேடா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே வீக்கெண்ட் இல்லையா, நீங்கள் டேரெக்டாக கிம்மியோட வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே போயிட்டு 2 பேருமே கிம்மியோட பெட்ரூமில் இருந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே வரீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஜங்குக்கை பார்க்கவே இல்லை, ஸோ கண்டிப்பாக அவர் கீழே இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே வந்து ஜங்குக்கை தேடுறீங்க. நீங்கள் தேடிட்டு தண்ணியை தேடி பார்க்குறீங்க, அவர் இல்லை. ஸோ தண்ணியை எடுத்துகிட்டு மேலே போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. கரெக்டாக ஜங்குக் வந்து உங்கள் எதிரில் வந்து கிராஸ் ஆகுறாரு. நீங்கள் அவரை ஆன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்குமே உங்களை லைட்டாக அவர் பார்வை இப்படி திரும்ப பார்த்துட்டு அவர் ஃபேஸு உங்களை பார்த்த உடனே ஏதோ உருன்னு ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு. அப்புறமா
உங்கள் ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் 2 பேருமே உங்களோட ஹோம் ஒர்க் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா கிமி வந்து கீழே இறங்கி வராங்க மேலே அவங்க ரூமில் இருந்து. அப்போது ஜங்குக்கு வந்து லிவிங் ரூமில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. கிமியை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட எழுந்து வந்து, கிமி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிமியும் சொல்லு ஜங்குக், என்ன விஷயம்? ஜங்குக் வந்து ஒரு பெருமூச்சு எடுத்துக்கிறாரு. அதாவது, கிமி, ஏன் உன் ஃப்ரெண்ட் வந்து என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க? யார்? எந்த ஃப்ரெண்டுடா? அதான் வயன், இங்கே இருக்காளே. அவள் வீட்டுக்கு வந்தாலே என்ன ஏதோ விழுக்கிற மாதிரி பார்க்குறாடி. ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். நான் வீக்கெண்டில் தான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான் இருக்கேன். ஆனால் அந்த பொண்ணு பார்க்குறது எனக்கு ஏதோ ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. அந்த பொண்ணு எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு ஃபீலிங். என்னால் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒழுங்காக ஃப்ரீயாக இருக்க முடியலடி. ஏன் அவள் இப்படி பார்க்குறா என்ன? ஏய், அவள் ஏதோ எதர்ச்சியாக பார்த்துருப்பாடா. நீ ஏன் இதை இவ்வளோ சீரியஸாக எடுக்கிற? அவள் அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாதுடா. ஏய், நான் இப்போ அப்படி சொல்லலடி. ஆனால் அந்த அந்த பொண்ணு பார்க்குறது எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குடி. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, ஓகேடா, அப்போ இப்படி பண்ணுவோம். இனிமேல் வயன் வந்தது உடனே நான் என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். அவள் உன்னை பார்க்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏய், நான் சொல்கிறது புரியுதா இல்லையாடி உனக்கு? அந்த பொண்ணு என்னை பார்த்தாலே விழுங்குற மாதிரி பார்க்குறாடி. ஏன் அவன் என்ன அந்த மாதிரி பார்க்குறா? ஜாங்கோ, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. அவளை என்னால் டக்கு நீங்கள் வராத, என் அண்ணனுக்கு பிடிக்கலைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரி, ஓகே, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து போகிறாரு. கிமி வந்து ஜங்கு கிட்ட பேசிட்டு யோசிச்சுட்டே படி ஏறி ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் பேக் எல்லாம் மாட்டி ரெடியாக இருக்கீங்க. கிமி வந்து என்னாச்சுன்னு கேட்குறதுக்குள்ளாடியே நீங்கள் கிமி, அம்மா கால் பண்ணாங்கடி, ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பதிலுக்கு கூட காத்திருக்காமல் நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க. கிமிக்குமே புரியுது நீங்கள் வந்து அவங்க பேசினது ஏதோ கேட்டிருக்கீங்கன்னு. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்கடா. உங்களுக்கு மனசெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஜங்குக்கு பேசினது தான் திரும்ப 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 காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு என்னை ஏன்டி இப்படி பார்க்குறா? எனக்கு அவளை பார்த்தாலே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுடி. இந்த வார்த்தை அவளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் யோசிச்சுட்டே வரா. நான் அவனை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னா? வயன், என்னடி பண்ணி வச்சுருக்க? அவன் உன்னை என்னடி நினச்சிட்ருக்கான்? ஐயோ, நான் அவன் அந்த மாதிரி பொண்ணுன்னு நினச்சிருப்பானோ? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அவன் என்னோட லவ். ஆனால் அவன் என்ன ஏன் இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டான்? நான் அவனை எந்த மாதிரி பார்க்குறேன்னு கூட அவனுக்கு புரியவே இல்லையா? இப்படியே யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்கடா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் பெட்டில் படுத்து சீலிங்கே பார்த்து யோசிச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கே நம்மளை இப்படி நினச்சான். ஏன் என்னை பார்த்தா அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது? ஏன் இப்படின்னு சொல்லி நீங்களே உங்களையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ்டா. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் நீங்களும் கிமியும் எப்போவும் மாதிரி நிறையா பேசிட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் அந்த கான்வர்சேஷனை கேட்ட மாதிரி எதுவுமே அவங்கக்கிட்ட காட்டிக்கலை. கிமியுமே உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா திரும்பவும் அதை பற்றி கேட்டு உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க அவங்க விரும்பலை. ஸோ அதனால் அவங்களுமே எதுவுமே கேட்டுக்கலை. கொஞ்ச நாள் போகுதுடா. நீங்கள் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறத வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரிலாம் பேசினதுனால. அப்புறம் ஒரு நாள் வந்து கிமி வந்து ஒரு 2-3 டேஸாக வந்து ஸ்கூலுக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. டீச்சர் வந்து உங்களை கூப்பிட்டு தான் நோட்ஸ், ஹோம் ஒர்க் இதெல்லாமே கிமிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களால் மறக்கவும் முடியல. நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு கிமியோட வீட்டுக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்.
நாளைக்கு வந்து வீக்கெண்ட். ஜங்குக் வந்து இன்றைக்கே வீட்டுக்கு வந்திருப்பார் யூனிவர்சிட்டிலேருந்து. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த டைமில் தான் நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. அப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடி சோனா வந்து படிச்சிட்ருக்காங்க. சோனா உங்களோட கிளாஸ் தாண்டா, உங்களோட ஃப்ரெண்ட் தான். ஆனால் நீங்கள் கிமியும் நீங்களும் இருக்கீங்கள்ல, அந்த அளவுக்கு கிடையாது. பட் அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். அவங்க யார் என்ன ஹெல்ப் கேட்டாலுமே உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். ஸோ நீங்கள் சோனா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோனா பக்கத்தில் வரீங்க. சோனா சோனா உடனே உங்களை திரும்பி பார்த்துட்டு சொல்லு வயன். ஏன் ஓ, சோனா உன்னால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? என்ன ஹெல்ப் வயன் சொல்லு. என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. நான் வெளியே போக வேண்டியிருக்கு. இந்த நோட்ஸை வந்து நீ கிமிக்கிட்ட கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? கிமிக்கிட்டேயா? நான் இது வரைக்கும் அங்கே ப்ளீஸ் சொன்னால் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. எனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை இருக்குது, இல்லைன்னா நானே போயிருப்பேன். ப்ளீஸ் சொன்னால் எனக்காக. சரி ஓகே, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ சோனா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹே வயன், நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? இல்லை, ரொம்ப நன்றி சோனா. தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல வயன், நான் கொடுத்துட்றேன் எப்படின்னு கிமி சொல்லிவிட்டு, சோனா சொல்லிவிட்டு அவங்க வந்து கிமியோட வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. கிமி வந்து இப்போது ஷோ கிமின்னே வருது. சோனா வந்து இப்போ கிமியோட வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க அம்மா தான் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள பார்த்து க்ரீட்டிங் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும், வாங்கம்மா, நீங்கள் யார்? ஆன்ட்டி, நான் சோனாவோட கிமியோட ஃப்ரெண்ட் ஆன்ட்டி. கிமி எப்படி இருக்கா? அவளை பார்த்து நோட்ஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியாம்மா, அவள் மேலே தான் இருக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, அவளுக்காக இவ்வளோ தூரம் வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுக்க வந்திருக்க. ஐயோ ஆண்டி பரவாயில்ல, அவள் என்னோடய ஃப்ரெண்டு தானே. பரவாயில்ல ஆண்டி, நானே கொடுத்துக்கிறேன். மேலேயா? ஆமாம்மா மேலே தான். எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே கிம்மியோட ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. கிம்மி வந்து ரொம்பவே லோவான வாழ்க்கையில் கமேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே போகிறீங்க. சாரி, நீங்கள் என்ன சொல்கிறேன். ஸோ நான் வந்து உள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்களோட நோட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுமே கிம்மி வந்து ரொம்ப தேங்க்ஸ் சோனா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ தூரம் வந்து என்னோடய நோட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு. ஐயோ பரவாயில்ல கிம்மி, மேம் வந்து வயன் கிட்ட தான் நோட்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குன்னு அவள் தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட கொடுத்தா. நீ தேங்க்ஸ் சொல்லணுன்னா எனக்கு தான் சொல்லணும். சரி ஓகே கிமி, உடம்ப பார்த்துக்கோ. நீ ஹோம்ஒர்க் எதுவும் பண்ண வேண்டாம், டைம் இருக்கும்போது ஜஸ்ட் அதை பார்த்தா போதும்னு மேம் சொல்ல சொன்னாங்க. அவ்வளோதான் கிமி. சரி அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சோனா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பரவாயில்ல கிமி, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிமி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. சோனா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. கீழே இறங்கி வரும்போது கரெக்டாக வெளியேருந்து ஜங்குக் வந்து வீட்டுக்குள்ளே வரான். அதாவது யூனிவர்சிட்டிலேருந்து அவனோட பேக் எடுத்துகிட்டு வீக்கெண்டுக்கு வீட்டுக்கு வரான். வரப்போ அவன் சும்மா எட்டி அப்படியே சோனாவை பார்க்குறான். பார்த்துட்டு எதுவும் கண்டுக்காமல் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். நீங்கள் போய் கிமி அம்மா கிட்ட, சரி ஆண்டி போயிட்டு வரேன். சரி ஓகேம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. ஜங்குக் சோனாவையே ஏதோ வித்தியாசமாக பார்த்துட்டே இருக்கான். அவன் ஏதோ யோசித்த மாதிரியே சோனாவை பார்க்குறான். பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட, அம்மா இது யாரும்மா? அதுவாடா, கிமியோட ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, நோட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. இந்த பொண்ணு நோட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காளா? எப்போவுமே அந்த பொண்ணு வயன் தானே வருவா. ஆமாடா, ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, அதனால் வரலை. ஜங்குக் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கான். வயன் இப்போ எல்லாம் வீட்டுக்கு வரதே இல்லையே. ஒருவேளை கிம்மி நம்ம சொன்னதை அப்படியே வயன்கிட்ட சொல்லிட்டாலோ எப்படின்னு சொல்லி ஜங்குக் யோசிச்சிட்ருக்கான். இப்போது நெக்ஸ்ட் டே, அதாவது சாட்டர்டே வந்து
நீங்கள் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து புக் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்கடா. உங்க பக்கத்தில் யாருமே இல்லை, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு ம், ஏதோ ஒரு எண்ணம், யாரோ உங்களை பார்த்துட்டே இருக்க மாதிரி. நீங்கள் சடனாக தலையை தூக்கி மேலே பார்க்கும்போது 2 கண்கள் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்குது. உங்களுக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹார்ட் பீட் எல்லாம் அவ்வளோ ரைஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லைடா, ஜங்குக் தான். அவரும் உங்களை தாண்டா பார்த்துட்டே இருக்காரு. அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்காரு காஃபி குடிக்கிறதுக்காக. உங்களுக்கு அவரை பார்த்ததுமே அவர் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் தான் திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஹேய், உனக்கு புரியுதா இல்லையாடி? அந்த பொண்ணு பார்க்குறதே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுடி. எனக்கு ஏதோ ஆக்வர்டாக ஃபீல் ஆகுதுடி இப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே திரும்ப 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 ஹார்ட் பிரேக்கிங்கை தான் ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அடுத்த செகண்டே நீங்கள் அந்த இடத்துலேருந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் எழுந்து வெளியே போகிறீங்கடா. நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, எழுந்து போயிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு நீங்கள் இப்படி பண்ணதும் ரொம்பவே ஷாக்கிங்காகவும் ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இருக்குது. அவர் உங்களை ஃபாலோ பண்ணலான்னு எழுந்து ஸ்பீடாக நடந்து வந்துட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்கடா, திரும்பி கூட பார்க்கல, நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அவர் அந்த கெஃபே வாசலில் அப்படியே நின்று உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு எப்படி வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுறது, என்ன சொல்லி பேசுகிறது எதுவுமே தெரியலை. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் அவரை இப்படி அவாய்ட் பண்ணது. அவர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அந்த கெஃபே வாசல் நின்று நீங்கள் போகிற உங்களையே தான் பார்த்துட்டே இருக்காரு. இவ ஏன் நம்மளை இப்படி அவாய்ட் பண்ணுறா? நாம் அப்படியே என்ன பண்ணிட்டோம்? ஒருவேளை நம்ம தங்கச்சி தான் ஏதாவது சொல்லியிருப்பாளோ? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் அவட்ட தான் கேட்கணும், லூசி என்னத்தை சொல்லி தொலைச்சாலும் இப்படின்னு கெம்மி திட்டிக்கிட்டே அவர் வந்து வீட்டுக்கு வராரு. வந்து கெம்மி கிட்டே கேட்குறாரு, ஹே கெமி, நான் இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட் வயனை பார்த்தேன் கெஃபேல வச்சு. ஓ அப்படியா, சரி சரி. ஆனால் அந்த பொண்ணு என்ன சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாடி. அவாய்ட் பண்ணிட்டாளா? ஆமாம், என்னை பார்த்ததும் அவள் அந்த இடத்துலேருந்து எழுந்து போயிட்டா. திரும்பி கூட பார்க்கவே இல்லை தெரியுமா? ஆமாம், அன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி நீ ஏதாவது அவகிட்ட சொன்னியா? நான் சொன்னதை பற்றி ஏதாவது? கொஞ்ச நேரம் கெம்மி வந்து சைலண்டாக இருக்காங்க. அப்புறமா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை ஜங்குக்கா, நான் எதுவுமே அவகிட்ட சொல்லலை. ஆனால் நான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு மேலே போனேன்ல, அப்போ அவளோட பேக் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரெடியாகவே இருந்தா. கேட்டதுக்கு அம்மா கால் பண்ணாங்க, அர்ஜெண்ட்டாக போகணும்னு சொன்னான். ஆனால் அவள் நம்ம பேசினதை கேட்டிருப்பாளோன்னு தான் எனக்கு தோணுது. என்னடி சொல்கிற? கேட்டிருப்பாளா? அப்படி தான் தோணுது. நீ அவகிட்ட அதை பற்றி எதுவும் கேட்கலையா? இல்லைடா, நான் கேட்டு அவள் மறுபடியும் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி என்கூட பேசுகிறதுக்கு தயக்கப்பட்டு ஏதாவது இருந்துட்டா நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஆனால் ஜங்குக்கா, அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறடா. நீ இப்படி சொன்னது அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்குடா. அதனால தான் அவள் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவளுக்கு உன்னால் ரொம்பவே க்ரஷ்டா. க்ரஷையும் தாண்டி அவள் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். எந்த லவ் பண்ணுற பையனை தான் பொண்ணு வந்து சைட் அடிக்க மாட்டா சொல்லு? நீ இப்போ உனக்கே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நீ அந்த பொண்ணை பார்க்க மாட்டியா என்ன? அதுக்காக என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் வயன் ஒன்று ரொம்பவே லவ் பண்ணுறான், அது மட்டும் எனக்கு தெரியும். ஹே, என்னடி சொல்கிற? ஆமாம் ஜமுக்கா, என் ஃப்ரெண்ட் வயன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான். நீ அப்படி பேசினதை அவளால் தாங்கிக்க முடியல. அதனால தான் அவள் இந்த வீட்டு பக்கமே வரதே இல்லை. பாவம்டா. ஹே, ஆனால் அவள் என்கிட்ட அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லையடி. நானே அவகிட்ட சொன்னேன்டா, எங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லு உனக்கு பிடிச்சிருந்தா. ஆனால் அவள் தான்
இப்போதைக்கு இது போதும்டி, நான் அவனை பார்த்துட்டே இருந்தால் போதும், எதுவாக இருந்தாலும் பின்னாடி பார்த்துக்கலான்னு சொன்னான். அதுக்குள்ளே நீ தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டடா. ஜங்குக்குமே யோசிக்கிறான் மனசுக்குள்ளே. அவனையுமே காலேஜில் யூனிவர்சிட்டியில் நிறைய பொண்ணுங்க வந்து சைட் அடிப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, க்ரஷ்ன்னு சொல்லி பின்னாடி சுற்றுவாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களாவே போயிடுவாங்க. பட் அவன் இப்படி சொன்ன ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குன்னா, அந்த பொண்ணு அவனை உண்மையாக தானே லவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கே தோணுது. அவனுக்கே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அண்ட் அவனுக்குமே வயனை பிடிச்சிருந்துச்சு. பட் அது லவ்வான்னு தான் அவனுக்கு தெரியல. பட் நீங்கள் அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பித்ததுமே அவனால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணும்போது அவனுக்கு ரொம்பவே வலிக்குது. அவனுக்கு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. அவன் கெமிக்கிட்ட சொல்கிறான், ஹே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி? ஹே சத்தியமாடா, அவளுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் ஜங்குக், உனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நீ அவளை லவ் பண்ண மாட்ட அப்படின்னா தயவு செஞ்சு அவளை முன்னாடி இருந்த மாதிரியே அவாய்ட் பண்ணிவிடு. தயவு செஞ்சு அவகிட்ட போய் பேசாத, உனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னா. ஹே அப்படியெல்லாம் இல்லைடி, எனக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்குடி. என்ன சொல்கிற ஜங்குக்கா, எப்போலேருந்து? அது எனக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுடி. என்னால் அவள் கண்ணை கூட பார்க்க முடியலடி. ஆனால் எனக்கு இந்த மரமண்டிக்கு தெரியல அப்போது அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு. நான் அவள் பார்க்குறது ஏதோ தப்பா. ஷே. ஹே கேமி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடி? என்ன ஜேகே சொல்லு. இப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளானை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். கெமியுமே ஓகேடா, நான் கண்டிப்பாக அவனுக்காக பண்ணுறேன், ஆனால் ப்ளீஸ் என் ஃப்ரெண்டை ஏமாற்றிடாதடா. ஹே லூஸு இப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் அடிக்கிறான். ஓகேடா, இப்போது நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் பார்க்கலாம். கெமியுமே உடம்பு சரியாகி ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டாங்கடா. ஸோ இப்போ கெமி வந்து கிளாஸ் ஹவர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பெஞ்ச் மேலே ஏறி நின்று எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. ஹே காய்ஸ், எல்லாருமே இங்கே பாருங்கள். ஹே, வர சாட்டர்டே என்னோடய பர்த்டே. ஈவினிங் 7 o'clock வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோருமே கண்டிப்பாக வந்துடணும், ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணுறா. அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கத்தி கூப்பாடு போட்டுட்ருக்காங்க, ஹே நம்ம பார்ட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கெமி பக்கத்தில் உட்காந்துருக்க நீங்கள் வந்து எதுவுமே பேசலை, நீங்கள் சைலண்ட்டாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஐயோ, நம்ம மறுபடியும் கெமியோட வீட்டுக்கு போகணுமா? நம்மளை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ கெமி உங்கள் பக்கத்தில் வரா. வயன், நீ கண்டிப்பாக என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு வருவல்லடி? நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். சனியனே, வராமல் மட்டும் இருந்த உன்னை கொன்னுடு வேண்டி. ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கண்டிப்பாக வருவேன். சரி ஓகே, பர்த்டே பார்ட்டியில் பார்க்கலாண்டி. ஓகேடி எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ சனிக்கிழமை வந்துடுச்சு கெமியோட பர்த்டே. அன்றைக்கி எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. நீங்களுமே இந்த கூட்டத்தில் இருக்கீங்க, ஏன்னா கெமி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? இப்போ வந்து பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கெமி வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்கடா. அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸுமே கூட வந்துட்டுருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜேகேயுமே கூட வந்துகிட்டே தான் இருக்கார். நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு அப்படியே ஃபேஸை வந்து திருப்பிக்கிறீங்க. ஜேகேயுமே உங்களை பார்த்துட்டாரு. நீங்கள் திருப்பினத்தை பார்த்தோருமே அவருக்கு கோபம் வந்துடுது. இப்போ ஏன் நம்மளை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் பார்ட்டியில் வச்சுமே ஜேகே உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கார். பட் நீங்கள் அவரை பார்க்காம அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய தடவை உங்கள் 2 பேருக்குமே ஐ கான்டாக்ட் வருது. பட் நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் வந்து அவரை பார்க்குறதே சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குடா. அண்டு கெமி வந்து உங்களை கூப்பிடுறாங்க. வயன் இங்கே வாடி. என்னடி? ஹே வயன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடி. என்ன சொல்லு.
என்னோடய ரூமில் போய் என்னோடய ஹேர் கிளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியாடி? ஹேர் கிளிப்பா? எதுக்குடி? இதுவே நல்லா தானே இருக்குது. ஏய், ரொம்ப ஹாட்டாக இருக்குடி, என்னால் சுத்தமாக முடியலடி. ப்ளீஸ் டி, இப்போ என்னோடய ஹேர் கிளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுடி. வேறு யாருக்குமே என்னோடய ரூம் தெரியாதுல்லடி, அவங்களுக்கு என்னோடய திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. ப்ளீஸ் டி, நீ இப்போ எடுத்துகிட்டு வந்துடுற. ஏய், முதல்ல முடியாது, போடி. ஏய் வயன், ப்ளீஸ் டி, பர்த்டே பேபி கேட்குறேன், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா நீ? சரி, ஓகே, சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கெமியோட வீட்டு பேக் டோர் இருக்குல்லடா, அது வழியாக உள்ளே போகிறீங்க. போயிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி கெமியோட ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ண வரீங்க. அப்போ உங்களோட கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு ஷாக்காகி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்து ஜங்குக் வந்து நிற்கிறாரு. உங்களை பார்த்துட்டு, ஜங்குக், வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் கொஞ்சம் என் கூட வர முடியுமா? ஜங்குக், கெமி என்னை தேடிட்டுருப்பா. சாரி ஜங்குக், என்னால் முடியாது. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கோட அம்மா அப்பா தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் வந்து உடனே இவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு அவனோட ரூமில் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கதவை லாக் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக், என்ன பண்ணுற? ஏதாவது பேசுகிறதா இருந்தால் வெளியே வச்சே பேசுகிறக்கலாமே, எதுக்காக என்னை இப்போ உள்ளே கூட்டிகிட்டு வந்த? நீ நீ முதல்ல எதுக்கு கதவை லாக் பண்ண? ப்ளீஸ் ஓப்பன் பண்ணு, நான் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுவாங்க. ஜங்குக், உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், இப்படியே அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? முதல்ல நீ தள்ளு, நான் வெளியே போகணும். நீ எதுக்காக அடி என்னை அவாய்ட் பண்ணுற? ஜங்குக் உங்களை பார்த்துட்டே கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் அவரை போய் பார்த்துட்டே இருக்கீங்க. வயன், நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், நீ எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுற? நீங்கள் அப்படியே பார்த்துட்டே சொல்கிறீங்க. ஜங்குக், நான் எப்போ ஒன்று அவாய்ட் பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பச்சையாக போய் சொல்லாத வயன், நீ என்ன அவாய்ட் பண்ணலையா? அப்போ ஏன் நீ வீட்டுக்கு வரல? அது வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ சரி, ஓகே. காஃபி ஷாப்பில் எதுக்குமா என்னை பார்த்து அப்படி பயந்து ஓடினேன்? பயமா எனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, ஓகே, அப்போ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணேன்? இல்லை, நான் காஃபி குடிச்சிட்டேன், அதனால தான் நான் கிளம்பிட்டேன். போய் சொல்லாத வயன், எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணுற? எனக்கு தெரியும் வயன், நானும் கெமியும் பேசினதை நீ கேட்டுட்டல. தப்பாக புரிஞ்சுக்காத வயன், நான் வந்து நீ என்னை பார்க்குறது தான் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னேனே தவிர உன்னோட ப்ரெசன்ஸ் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நான் சொல்ல. இப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் அவரை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்டாப் இட் ஜங்குக், நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ப்ளீஸ் ப்ளீஸ் கதை ஓப்பன் பண்ணி நான் வெளியே போகணும். வயன், நான் சொல்கிறத கேளுடி ஃபஸ்ட்டு. நான் என்னைக்காவது இன்ஸ்டாகிராமில் என் ஃபோட்டோஸ், சோஷியல் மீடியாவில் என்னோடய ஃபோட்டோஸ் நீ பார்த்துருக்கியா? எனக்கு என்னை யாராவது பார்த்துட்டே இருந்தால் எனக்கு பிடிக்காதுடி, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்டி. அதனால தான் நான் ஃபோட்டோஸே போஸ்ட் பண்ணலை. நீங்கள் நான் அப்படி பார்த்ததுமே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுடி. அதனால தான் அவளை கூப்பிட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி நான் ஒன்றை எதுவும் தப்பாக இது பண்ணலடி. எனக்கு புரியுது ஜங்குக், ஆனால் சாரி, நான் என்னோடய ஃபீலிங்ஸை எப்படி உங்ககிட்ட எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயை மூடிட்டுறீங்க. ஏன்னா ஜங்குக்குமே அதுதான் எதிர்பார்த்தேன், நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு. பட் நீங்கள் டக்குன்னு சுதாரிச்சுட்டு வாயை மூடிட்டீங்க. ஜங்குக்குமே, வயன், எனக்கு தெரியும்டி நீ என்ன லவ் பண்ணுறல. உங்களுக்கோ ஷாக்கு, நீங்கள் கண்ணை முடிய வெளியே வந்துடுற மாதிரி பேன்னு விரிச்சிட்டா, கண்ணை விரிச்சிட்டு அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. வயன், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், டு யூ லவ் மீ? நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கீங்க, இவனுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லியிருப்பா? எப்படி தெரிஞ்சது? அடியே கெமி,
உன் வேலை தானாண்டி இது, பாவி மவளே அப்படின்னு சொல்லி நீங்கள் கெமியை மனசுக்குள்ளே வச்சு திட்டிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து, வயன் நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல கதவு தரங்க, நான் வெளியே போகணும் ப்ளீஸ். ஜங்கு டோரை ஓப்பன் பண்ணுங்கள். வயன் நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவரை தாண்டி வெளியே போக பார்க்குறீங்க. அவர் உடனே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை பெட்டில் தள்ளிட்டு அவர் உங்கள் மேலே வந்து படுத்துடுறாரு. உங்களுக்கும் ஷாக்கு மேலே ஷாக்கு. நீங்கள் பேன் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. இவர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவரோ, வயன் நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், நான் நார்மலாக பேசணுன்னு தான் பார்க்குறேன், நீ எனக்கு கோவப்படுத்தாத. ஜங்கு ஓகே நம்ம பேசலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீஸ் எழுந்துறீங்க. ஹே, டு யூ லவ் மீ? உங்களுக்கோ அவர் இப்படி கேட்க கேட்க கோபமாக வருது. அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்போ நீ என்கிட்ட பதில் சொல்ல போறியா, இல்லைன்னா நான் உனக்கு கிஸ் பண்ணவா? நீங்கள் உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி எடுத்து நீங்கள் ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, நீ என்னோடய ஃபீலிங்ஸோட விளையாடுறதுக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணுற? நேற்று வரைக்கும் பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்த, இன்றைக்கி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்குக்கை பார்த்து கேட்குறீங்க. ஜங்குக்கோ, ஹே வயன் நான் சொல்கிறத தான் நீ கேட்கவே மாட்டேங்கிறேடி. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து உன் மரம் மண்டையில் ஏற்றுற மாதிரி கேளு, புரியுதா? உண்மைதான், எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை தான், நேற்று வரைக்கும் தான். ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தல, அப்போ தான் இந்த மரமண்டைக்கே புரிஞ்சுது எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு, புரியுதா? புரியல. எனக்குமே உன்னை பார்த்தா பிடிச்சிருந்தது, ஆனால் நீ என்னை பார்க்குறப்போ எனக்கு ஏதோ என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியலடி. அதை தான் நான் ஏதோ தப்பாக எங்கள் தங்கச்சிகிட்ட போய் உளறி மாட்டி இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. பட் நீ என்னைக்கு என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீ எங்கள் வீட்டுக்கு வரல இல்லை, அப்போத்துலேருந்தே நான் உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி. எனக்கு தெரியவே இல்லை நான் எதுக்காக உன்னை மிஸ் பண்ணுறேன், எதுக்காக என் மனசு உன்னை தேடுது, எதுக்காக உன்னை பார்க்கணுன்னு இருக்குன்னு என்னால் இப்போ வரைக்குமே புரிஞ்சுக்கொள்ளவே முடியலை. சரி நீ சொல்லு, எதுக்காக நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன், இதுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்களும் அவரை பார்த்து, ஜங்கு தயவு செஞ்சு என் கூட விளையாடாத ப்ளீஸ் சேந்திரி. வயன் இது மாதிரி பேசிகிட்டு இருக்காதடி, நான் என்னோடய ஃபீலிங்ஸை அவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன். வயன், I love you and I know you also love me. ஜங்கு நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? திடீர்னு வந்து நீ இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்கு சடனாக உங்கள் லிப்பில் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்கள் கண்ணு மொழியெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை விரிச்சு ஏன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக மைல்டாக அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கும், நீங்களும் ஒரு பெண் தானே, உங்களுக்கும் எல்லா ஆசை பாசங்களும் இருக்கத்தானே செய்யும். ஸோ நீங்களும் அவரை பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ரொம்பவே மைல்டாக, ரொம்பவே சாஃப்டாக, கொஞ்சம் கூட லஸ்ட் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வோடு நீங்கள் 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்கு மெதுவாக உங்கள் கழுத்தில் வந்து அவரோட லவ் பைட்டை வந்து உங்கள் கழுத்தில் வந்து பதிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்கள் உடம்புல ஏற்படுது. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு சடனாக ஜங்குக்கோட
நெஞ்சை இப்படி லைட்டாக தள்ளுறீங்க. தள்ளிட்டு ஜங்குக்கை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்க. பார்த்துட்டு, ஜங்குக் நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அந்த பார்வை ஏதோ பண்ணுது. உங்களால் அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. நீங்கள் டக்குன்னு ஃபேஸை திருப்பிடுறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து, வயன் நான் தாண்டி சொன்னேன் நீ என்னை பார்க்குறது எனக்கு ஏதோ அக்வர்டாக ஃபீல் ஆகுதுன்னு. பட் இப்போ நீ என்னை பார்க்காம அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி. ப்ளீஸ் டி என்னை பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்குமே புரியுது ஜங்குக் சீரியஸாக தான் இருக்காருன்னு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி, வயன் ஐ லவ் யூ டி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கும் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. நீங்கள் அவரை பார்த்துட்டு அவரோட சிக்ஸில் வந்து அடிக்கிறீங்க. சாரி சிக்ஸ்னு சொல்லிட்டேன். அவரோட செஸ்ட்டில் வந்து அடிக்கிறீங்க. ஏண்டா லூஸு, உனக்கு இப்போ தான் தெரியுதா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? எவ்வளோ நாளாக நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? உன்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லணுன்னு இருந்தேன் தெரியுமா? நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. சாரி டி செல்லக்குட்டி, சாரி 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 சாரி. நீ என்னை எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோ, பட் ப்ளீஸ் இனிமேல் என்ன அவாய்ட் பண்ணாத. பண்ண மாட்டேல்ல? நான் கேட்கல. என்ன பண்ண மாட்டேல்ல? இல்லைடா பண்ண மாட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து மைல்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறமா, ஐயோ கெமி என்னை தேடுவாளே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க. சரி ஓகேடா நான் வெளியே போகிறேன், வா போகலாம். அதெல்லாம் வேணாண்டி, நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு அந்த கூட்டம் எல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ நான் இங்கேயே இருக்கேன். நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணு. வெளியே போர் அடிச்சதுன்னா இங்கே வந்துடு, ஓகே? டேய் வெளியே பார்ட்டி நடக்குதுப்பா, அங்கே போய் எப்படி போர் அடிக்கும்? நான் கண்டிப்பாக வர மாட்டேன். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போக போகிறீங்க. ஜங்குக் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவரோட லேப்பில் வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு மைல்டாக உங்களை திரும்பவுமே உங்களோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் மைல்டாக ஸ்டார்ட் பண்ணார். பட் இப்போ ரொம்பவே ஹாஷாக போயிட்டுருக்கு. உங்களால் மூச்சு விடவே முடியல. நீங்கள் மூச்சு விடவே திணறீங்க. நீங்கள் ஜங்குக்கை மெதுவாக தள்ளுறீங்க. அவருமே புரிஞ்சுக்கிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐ லவ் யூ வயன். நீங்களுமே ஜங்குக்கை பார்த்து ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்குமே பார்த்து உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஓகே போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. அதாவது பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வரீங்க. வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கெம்மியை தான் தேடுறீங்க. தேடிட்டு அவ பக்கத்தில் போய், இதெல்லாம் ஓ வேலை தானாடி, ஏன்டி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை? ஐயோ சொன்னால் மட்டும் நீ உடனே போயிருப்பியாக்கும். ஆமாம் என்ன நடந்துச்சுல்ல, மேடம்க்கு கண்ணெல்லாம் அப்படியே ஆப்பிள் மாதிரி செவந்து போயிருக்குது. ஹே வயன் என்னடி நடந்துச்சு? சி போடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹே வயன், ஹேய் 2 பேரும் மேட்டர் பண்ணிட்டீங்களாடி? அடைச்சி வாய மூடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கிஸ் தான். ஓ ஓ ஓ கிஸ்ஸாமே, என்ஜாய் என்ஜாய். எங்களை மாதிரி சிங்கிள்ஸ் தாண்டி பாவம். அடைச்சி பொடி இப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க. சரி ஓகேடா ஆர்மி, இதோட நான் இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் 1 ஷாட், ஃபர்ஸ்ட் FF எப்படி இருக்குன்னு எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஓகே? அண்ட் உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான FF ஏதாவது போடணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன்டா. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் கைஸ். பை பாய். சராங்கே.